2.25 சென்ட் இடம், அதில் ஒரு 2 BHK வீடு கோயம்புத்தூரில் துடிலூருக்கு பக்கத்தில் விற்பனைக்காக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீட்டோட பிளானை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீட்டை 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. வீட்டோட பில்டப் ஏரியா 1074 ஸ்கொயர் ஃபீட். இதில் இந்த வீட்டில் கார் பார்க்கிங் இருக்குது, லிவிங் ஏரியா இருக்குது, கிச்சன் கொடுத்துருக்காங்க, 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, 3 டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் ஸ்பேசிஸாகவும் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த வீட்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க, மாடுலர் கிச்சன் டிசைன் பண்ணியிருக்காங்க, வார்ட்ரூப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் மாதிரியான இன்டி ஒர்க்ஸும் செஞ்சிருக்காங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை நம்ம வீடியோக்குள்ள போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த 2 BHK செமி ஃபர்னிஷிங் வீட்டை தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டை 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1074 சதுரடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்சர் ஒர்க்ஸு, மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸு, பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் டிசைன்ஸ் மாதிரியான வேலைப்பாடுகளை சிம்பிளாக நீட்டாக கொடுத்து சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அழகான டிசைன்ஸ்க்கு அழகான கலர் காம்பினேஷன்ஸையும் பயன்படுத்தியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல இங்கே நம்ம பார்க்கறது உட்டன் கிரைன்ஸ் வர மாதிரியே பெயிண்டிங் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மெட்டல் கேட். இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு 12x17. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு செராமிக் டைல்ஸும் கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டை பொறுத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே ஒரு பெரிய வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோருங்க. முழுக்க தேக்கு மரத்திலே ரெடி பண்ணியிருக்காங்க. செமி கிளாசி ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க் பண்ணி இந்த மெயின் டோரை ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்து மெயின் டோருக்கு போகிறக்கான படிக்கட்டை கர்வ் டிசைன்ஸ் வர மாதிரியான கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறது யூனிக்காக இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணதும் ஒரு ஃபோயருங்க. ஃபோயரோட ரைட் சைடில் வீட்டோட லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட அளவு 16x16 ஸ்கொயரான ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாவை ரெடி பண்ணி லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணி அதில் கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸையும் பொறுத்திருக்காங்க. ஃப்ளோரிங் இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு மட்டும் கிளிட்டரிங் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க்கை பயன்படுத்தி இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது போக இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது மல்டிமீடியா டிவி நெட்டுங்க. சிவில் ஒர்க்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் டைல் ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி நெட்டுக்கு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சனுங்க. 8x8ங்கிற அளவில் ஒரு காம்பேக்டான மாடுலர் கிச்சனை டிசைன் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஸ்பேஸோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் செலக்ட் பண்ணி வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்து கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் கிரானைட்டில் அமைச்சு சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்தி ஸ்டோரேஜுக்கு யூனிக்கான கலர் காம்பினேஷனில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் நிறைய பேஸ் யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக இந்த கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு பெரிய டால் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே வர RCC லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. அடுத்து இங்கே நம்ம பார்க்கக்கூடியது ஒரு லிவிங் பேசேஜுங்க. இந்த லிவிங் பேசேஜோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வீட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. முதல்ல லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்க்கலாம். பெட்ரூமோட டோருக்கு சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ரெடிமேட் டோர்ஸை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ஹைலைட்டாக இருக்குது. இந்த பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நிறைய வார்ட்ரூப் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. மேலே வர RCC லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு PVCயில் வெயிட்லெஸ் டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x6. இதை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் கம்ப்ளீட்டாக மாட்டியும் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட 2வது பெட்ரூமுங்க.
இந்த பெட்ரூமை 10:11 அளவில் கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப் இருக்குங்க. மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது போக பெட்ரூமோட ஒன் சைட் வாலுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இதோட அளவு 5:7. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸுங்க. இதே மாதிரி வீட்டோட பேக் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸ்லேயே ஜனமொழியில் போர்வெல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு அவுட் டாய்லெட் பாத்ரூமையும் அமைச்சிருக்காங்க. இதோட அளவு 3:5 இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் வந்து பார்க்கிங்குள்ள என்டர் ஆகும் போதே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வரக்கூடிய ஸ்பேஸில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷனோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸையும் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட டெரஸ் போறக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸுங்க. எக்ஸ்டீரியரில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸுக்கும் கூட டேல் ஒர்க்கை பயன்படுத்தியிருக்காங்க. இதை பயன்படுத்தி மேலே நம்ம டெரஸ் போகும்போது டெரஸில் 2 பெரிய வாட்டர் டேங்க், குட் வாட்டருக்கு தனியாகவும் போர் வாட்டருக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. அது போக துணி துவைக்கிறக்கான மேடை, துணி காப்பாட்டுக்கான ஆங்கிள் மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. சுற்றி நிறைய வீடுகளாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் கட்டியிருக்கக்கூடிய இந்த வீடு கோயம்புத்தூரில் தொழிலூருக்கு பக்கத்தில் மணிகாரம்பாளையங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை இடம் இன்டோ கோடெல்லாம் சேர்த்து 55 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.